வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இலவன் பஞ்சி மரம். இலவன் பஞ்சி மரம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம எல்லாரிடமும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மரம் அப்படிங்கிறது தெரியும். கிராமங்களில், நகரங்களில் ரொம்ப அழகாக நீண்டு பெரியதாக வளரக்கூடிய மரவகை தாவரம். ரொம்ப அழகான பச்சை நிறமான காய்களை கொண்டிருக்கும். அந்த காய்கள் வறண்டு போகும்போது பஞ்சு நமக்கு கிடைக்கும். அந்த பஞ்சுக்குள்ளேயே கருப்பு நிறமான விதைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இலவன் பஞ்சு மரத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு 20 வருடம் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த மரத்திற்கு மேற்புறம் எல்லாம் ஒரு முள் போன்ற ஒரு அமைப்பை வருவதை நம்ம பார்க்கலாம். இலவன் பஞ்சு மரத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பிரச்சனை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடியது. குறிப்பாக 10 வயதிலிருந்து 25 வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகள் அனைவருமே பாதிக்கப்படக்கூடிய முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த முள் ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொன்னால் மிகையாகாது. பொதுவாக இந்த முகப்பருக்கள் ஏற்படும் போது பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய முட்களை எடுத்து நன்றாக அரைத்து அதை துணியில் வைத்து நன்றாக சலித்து விட்டு அதன் பிறகு அதில் சிறிதளவு தேன் கலந்து முகம் முழுவதும் எந்தெந்த இடங்களில் அந்த முகப்பருக்கள் இருக்கிறதோ அல்லது முகத்தில் தேவையான உரோம வறட்சின்னு சொல்லக்கூடிய முடிகளுடைய வளர்ச்சி இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் இதை ஒரு 10 போல போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுற வேண்டும். அதன் பிறகு வெந்நீர் வைத்து முகம் கழுவ வேண்டும். இதை ஒரு பயிற்சியாக ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்களினால் ஏற்பட்ட கருமை நிறமான தழும்புகள் மறைவதை பார்க்கலாம். அந்த இடத்தில் ஏற்பட்ட பள்ளம் மேடுமாக இருக்கக்கூடிய அந்த முகத்துடைய அமைப்பு மாறுவதை பார்க்கலாம். அனைவற்றுக்கும் மேலாக முகம் நன்றாக பொலிவான ஒரு தோற்றம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த முள். இரண்டாவது, இலவன் பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிசினுக்கு மோட்ச ரசம் அப்படின்னு பேர். கருமை நிறமாக அல்லது கருப்பு கலந்த பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த பிசின். இந்த பிசினை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகப்படியான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு அதிகமான பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை, வீட்டு வேலைகள் மற்றும் அலுவலக வேலைகள், திரும்ப வீட்டுக்கு வீட்டு வேலைகள், குழந்தைகளை பார்ப்பது எல்லாமே செய்கிறதுனால அவங்க உடலுக்கு அந்த மாத விலக்கு காலங்களில் கொடுக்க வேண்டிய ஒரு ஓய்வு கிடைக்காமல் இருக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு 35 வயது 36 வயது ஆகும்போது கடுமையான உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. அந்த உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அதற்கு பக்க விளைவை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் மாத்திரைகளை கொடுப்பது தான் ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதனால் என்ன ஆகுது, ஒரு 40 வயது ஆகும்போது கருப்பையில் கட்டிகள் ஏற்படுகிறது. பெரும்பாலான நேரங்களில் அந்த கருப்பை கட்டிகளுக்காக கருப்பையையே அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது ஹார்மோன் மாத்திரைகளுடைய தேவைகள் இல்லாமல் இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிசின், அதுக்கு மோட்ச ரசம் அப்படின்னு பேர். சுத்தி செய்யப்பட்ட இந்த மோட்ச ரசத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு வேறு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி வாழைப்பழத்தோடு சேர்த்தோ அல்லது சீதாப்பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுவை மிகுந்த பகுதியோடு சேர்த்தோ சாப்பிட்டோமேனால் ஒரு 6 மாத காலத்திலே பார்த்திங்கன்னா பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற உதிரப்போக்கு முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு இளம் பெண்கள், குறிப்பாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய இளம் பெண்கள், அவங்க பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு தேவை, உணவின் மேல் அதிகமாக அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்.
இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் கடுமையான சூடடைந்து, அந்த கடுமையான சூடடையும் போது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறது. அது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய முகப்பொலிவு மாறுகிறது, அவர்களுடைய தலைமுடி கொட்டுகின்ற அளவு அதிகரிக்கிறது, அவர்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். சிறு சிறு பிரச்சனைகளுக்கு அதிகமாக கோபப்படுவது, வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் கூட வேலை செய்ய பிடிக்காமல் வேலையை ராஜினாமா செய்து விடுவது, அதே போல் செய்கின்ற வேலைகளிலும் அதிகமான ஒரு அக்கறை இல்லாமல் நிறைய தவறுகளை செய்வது, எப்பொழுதும் படுத்து கொண்டே இருந்தால் உடல் நன்றாக இருப்பது போல் தோன்றுவது, நன்றாக பசிக்கும் போது உட்கார்ந்தால் கூட ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்புவது போல ஒரு சூழல், மீண்டும் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் பசிப்பது போல ஒரு சூழல். இதெல்லாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி கோளாறுகள் ஏற்படும் போது கூட இலவன் பஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பிசின், அந்த மோச ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிசினை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சிறிதளவு பாலில் கலந்து கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாத காலத்திலேயே அவர்களுடைய உடல் அமைப்பில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். அவர்கள் செய்யக்கூடிய படிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் சீராகிறத நம்ம பார்க்கலாம். இலவன் பஞ்சு விதைகளுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே உடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. இன்றைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் குடல் புழுக்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனை, பெரியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வெளி உணவை சாப்பிடக்கூடிய ஒரு தேவை இருப்பதனாலும், அதிகமான அசைவ உணவை சாப்பிடக்கூடிய ஒரு தேவை இருப்பதாலும் இன்றைக்கு குழந்தைகளை விட குடல் புழுக்களால் பாதிக்கப்படுவது பெரியவர்கள் தான். 20 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த குடல் புழுக்களுடைய பாதிப்பு அதிகமாகும் போது அவங்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும், சைனஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். உடனே சைனஸ்க்கு நான் 2 வருடங்களாக மருந்து சாப்பிடுகிறேன், மூச்சு பிரச்சனைகளுக்கு பல வருடங்களாக மருந்து சாப்பிடுகிறேன், நிறைய மருத்துவர்களிடையே செல்லக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் மிகச் சுலபமாக அவர்களுக்கு வெறும் இந்த இலவன் பஞ்சு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், அதை ஒரு தேக்கரண்டி அப்படிங்கிற மாதிரி தினசரி காலை வெறும் வயிற்றில் அப்படின்னு ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது பாருங்கள், அவர்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் முழுமையாக வெளியேறும். அந்த புழுக்களினால் ஏற்படுகின்ற ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட, அலர்ஜி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைவதை பார்க்கலாம். அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த இலவன் பிஞ்சி மரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய முகப்பரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், பெண்களுக்கு ஏற்படுகின்ற அதிகமான உதிரப்போக்கு மற்றும் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குடல் புழுக்களினால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பின்பற்றினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். இன்றைக்கு மனுஷபுத்திரன் அவர்கள் சமூகத்தில் நடக்கும் எந்த விதமான பிரச்சனைகளை நம்மிடையே அலச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று பத்திரிகைகளில் வந்தது. அதாவது ஒரு செல்ஃபோனை சார்ஜரில் போட்டிருக்கிற போதே, அந்த மின் இணைப்பில் இருக்கிற போதே அழைப்பு வந்தபோது அதை ஓடி சென்று எடுத்து பேசிய ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், சென்னையைச் சேர்ந்த ஒரு மாணவன், தனுஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவன், அந்த செல்ஃபோன் வெடித்து அவனுடைய காதுகளும் கண்களும் தீந்து போய்விட்டன, சிதைந்து விட்டன என்பதுதான் அந்த செய்தி. பொதுவாக செல்ஃபோன்கள் இது போன்று சார்ஜரில் இருந்து எடுத்து உபயோகிக்கிற போது, மின் இணைப்பினோடே பயன்படுத்துகிற போது வெடித்த சம்பவங்கள் இதற்கு முன்னாலும் நடந்திருக்கின்றன. இதில் ஒரு குழந்தை இப்பொழுது பாதிக்கப்படுவது தொடர்பான இந்த செய்தியை பார்க்கிற போது, இந்த மின்னணு சாதனங்கள் என்பது எந்த நேரத்திலும் அவை மறைமுகமாக ஏற்படுத்தக்கூடிய உளவியல் பாதிப்புகளைப் போலவே நேரடியான வெளிப்படையான பாதிப்புகளையும் ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குழந்தைகளிடம் அதீதமாக இந்த மின்னணு சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்கு என்பது அதிகரித்திருக்கிறது. ஒரு பெரிய அப்சஷன், அதன் மீது ஒரு பெரும் விருப்பம் ஒன்று அவர்களுடைய மனதில் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது.
என்பதையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தொடர்ந்து தொடர்பு சாதனங்களோடு குழந்தைகள் இணைக்கப்படுவது என்பது சில பெற்றோர்கள் அதை ஒரு பெருமையாக கூட நினைக்கிறார்கள். சில தந்தையர்கள் எல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில், அதாவது அந்த அதிநவீன ஃபோனில் எனக்கு என்ன இருக்குது என்று கூட தெரியாது, என்னுடைய பையனுக்கு நல்லா தெரியும், என்னுடைய பொண்ணுக்கு நல்லா தெரியும் என்று தன்னுடைய குழந்தைகளை காட்டி அவர் பெருமையாக சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கேட்கிறோம். ஆனால் உண்மையிலேயே குழந்தைகள் மிக அதிக அளவில் இப்படி மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதனுடைய இதுபோன்ற விபத்துகள் சார்ந்த விஷயங்கள் அரிதாக நடக்கிறது என்றாலும் கூட உளவியல் ரீதியான விபத்துகள் என்பது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களிடம் ஒரு முறை ஒரு கேள்வியை கேட்டார்கள். உங்களுடைய நிறுவனத்தின் தயாரிப்பான இந்த ஐபாடை உங்களுடைய குழந்தைகள் விரும்பி பயன்படுத்துகிறார்களா என்று அவர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களிடம் கேட்கிற போது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறார், இல்லை, அதனுடைய பயன்பாட்டை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது, அவர்கள் அதை உபயோகிப்பதில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன விதமான தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் கண்காணிக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறார். இதை மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால், அந்த உலகினுடைய அதிநவீன தொடர்பு சாதனத்தை உருவாக்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுக்கு குழந்தைகள் அவற்றை பயன்படுத்துவதனுடைய எதிர்மறையான ஆபத்தான விளைவுகள் அவருக்கு தெரியும். அதனால் தங்களுடைய குழந்தைகள் அவற்றை பயன்படுத்துவதில்லை என்பதையும், அவர்கள் அப்படி பயன்படுத்தினால் அதை நாங்கள் கண்காணிக்கிறோம் என்பதையும் பற்றி அவர் எச்சரிக்கை உணர்வுடன் பேசுகிறார். இன்றைக்கு உலக தகவல் தொழில்நுட்ப எலக்ட்ரானிக் பொருள்களினுடைய ஒரு மிகப்பெரிய கேந்திரமாக இருக்கக்கூடிய, ஒரு அறிவியல் மையமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் சிலிக்கான் வேலியில் இருக்கக்கூடிய பொறியியலாளர்கள் அவர்கள் பெரும்பாலானோர் தங்கள் குழந்தைகள் இது போன்ற ஒரு மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதை அனுமதிப்பது கிடையாது என்று செய்திகள் சொல்கின்றன. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் மின்னணு சாதனங்களினுடைய அல்லது தகவல் தொடர்பு சாதனங்களினுடைய எதிர்மறை விளைவுகளை உடனிருந்தே பார்த்திருக்கிறோம், கூட இருந்தே பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் குழந்தைகள் அதில் நேரடியாக நாங்கள் பாதிக்கப்படுவதை நாங்கள் விரும்பவில்லை என்ற ஒரு கூற்றை சொல்லி தங்களுடைய சிறிய குழந்தைகள் அந்த பொருள்களை பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிப்பது கிடையாது என்கிறார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு தூரம் ஒரு சுதந்திரங்கள் இருக்கக்கூடிய அல்லது மின்னணு சாதனங்கள் பரவி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல பெற்றோர்கள் எளிதாக தங்கள் குழந்தைகள் கையில் கிடைக்கும்படியாக செல்ஃபோன்களை கொடுப்பது கிடையாது. அதே போல் அங்கே குழந்தைகள் பார்ப்பதற்கான அந்த இணையதளங்களின் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இப்படியெல்லாம் பல விஷயங்களை அவர்கள் அங்கே அமுல்படுத்துகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு இதுபோன்ற மின்னணு சாதனங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களுடைய பயன்பாடு என்பது ஒரு வெள்ளமாக திறந்துவிட்ட பிறகு அதில் குழந்தைகள் பெரியவர்கள் என்று யாரும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த வெள்ளத்தில் எல்லோரும் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது உண்மையில் நம்ம எங்கே கொண்டு செல்லப் போகிறது? பொதுவாக இது போன்ற விஷயங்கள் இன்றைக்கு, அதாவது இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது மின்னணு சாதனங்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், செல்ஃபோன் போன்ற விஷயங்களில் குழந்தைகள் சிறு வயதில் பழக்கப்படுவது என்பது அவர்களை சமூக ரீதியாக தனிமைப்பட்ட மனிதர்களாக, அந்நியப்பட்ட மனிதர்களாக மாற்றுகிறது என்று தொடர்ந்து ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது ஒரு குழந்தை தெருவில் இறங்கி விளையாடி, மற்றவர்களோடு பழகி, உறவினர்கள் வீடுகளுக்கு செல்வது, விளையாட்டுகளில் ஈடுபடுவது, அதன் மூலமாக ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்களே, ஒரு கூட்டு சமூக உணர்வை பெறுவதற்கு பதிலாக அது சிறு வயதிலிருந்தே தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக ஒரு குழந்தை வளர்கிற போது அந்த குழந்தை மனதளவில் உணர்வு பூர்வமாக ஊனப்பட்ட ஒரு குழந்தையாக வளர்கிறது. சமூக யதார்த்தத்தோடு, சமூக உறவுகளோடு, மனிதர்களோடு எந்த விதமான உறவும் இல்லாமல் அத்தகைய குழந்தைகள் வளர்வதற்கு இந்த மின்னணு சாதனங்கள் அல்லது ஊடகங்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் யதார்த்தத்திற்கு புறம்பானவர்களாக, ஒரு விதத்தில் அதீதமான உணர்ச்சி மனநிலைகளை கொண்டவர்களாக அல்லது மனித உறவுகளிலிருந்து அந்நியப்பட்டவர்களாக குழந்தைகள் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் இருப்பதால் தான் இன்றைக்கு மேற்கு நாடுகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் முடிந்த வரைக்கும் குழந்தைகள் வளர்வது வரைக்கும் அவர்களிடமிருந்து அவற்றை விலக்கி வைக்கிறார்கள் அல்லது அவற்றை கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்மிடம் அப்படி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. குழந்தைகள் நாம் செல்ஃபோன்களை உபயோகிப்பதை ஒரு பெருமையாக நினைக்கிறோம். அதை அவர்களுடைய வளர்ச்சியினுடைய ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அல்லது அவர்களுடைய ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் மூடத்தனமாக நம்புகிறோம்.
நிச்சயமாக இல்லை நண்பர்களே. அதில் ஒரு பெரிய தொழில்நுட்பம் எதுவும் இல்லை. மாறாக இதுபோல் செல்ஃபோன் போன்ற விஷயங்களுக்கு அடிமையாகக்கூடிய குழந்தைகள் அவர்கள் சுயமாக சிந்திக்கிற திறனை இழக்கிறார்கள். அவர்கள் இயல்பான சமூக உறவுகளை உருவாக்கி கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று பல விஷயங்கள் எச்சரிக்கையுடன் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இந்த செல்போன் விபத்து என்பது வெறுமனே ஒரு சிறுவனுடைய காதுகள் கருகி போவது, கண்கள் பறிபோவது மட்டுமல்ல, அதைவிட மிக மோசமானது குழந்தைகளுடைய இதயம் பறிபோவது என்பதாகும். அவர்களுடைய உணர்வுகள் இதுபோன்ற தொடர்பு சாதனங்களால் வழிநடத்தப்படுகிறது, அதனால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதாகும். இந்த சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் குழந்தைகளினுடைய இந்த ஊடக பயன்பாட்டிலிருந்து அவர்கள் கவனத்தை திசை திருப்ப வேண்டும். புத்தக வாசிப்பு, விளையாட்டு, சமூக உறவாடுதல், பயணம் செல்லுதல், இதேபோல் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை கவனிப்பது, இதற்கான விஷயங்களில் குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டும். மாறாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நமக்கு வேலை இருக்கிற போது நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோனையோ ஒரு ஐபாடையோ நம் குழந்தைகள் கையில் கொடுத்து விடுகிறோம், அல்லது டிவியில் ஒரு கார்ட்டூன் சேனலை போட்டுவிட்டு பார்த்து கொண்டிரு என்று சொல்லிவிடுகிறோம். அதன் மூலமாக நம்முடைய குழந்தைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் தப்பித்தலுக்காக செய்கிற விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளை தவறாக வழிநடத்தக்கூடியவை, அவர்களை தவறான பொறிகளில் சிக்க வைக்கக்கூடியவை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மை விட தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்தவர்கள் எல்லாம் இதில் எச்சரிக்கையோடு இருக்கிற போது நாம் இதில் ஒன்றுமே செய்யாமல் அறியாமையுடன் இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு அபாயம் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து எந்த விதமான அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் செல்வி முத்தமிழ் கலைவழி. ஒரு சமூக ஆர்வலராக இவங்களோட பயணம் எப்போ எந்த காலகட்டத்தில் ஆரம்பமானது, சேவைன்னு வரும்போது குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இவங்க செஞ்சிட்ருக்கிற தொண்டு, இவங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சமூக சேவகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம். சமூக சேவை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாட்களெல்லாம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வருவாங்க. சில பேர் ஒரு பெரிய தாக்குதல் ஏற்பட்டிருக்கும், அதோட பாதிப்பின் காரணமாக இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு வருவாங்க. நீங்கள் இந்த இளம் வயதில் ஒரு நீலம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் நிறைய சேவைகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களை ஒரு முழு நேர பணியாக எடுத்துக்கிட்டு ஈடுபடுத்திக்கிட்டு பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம், ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இன்னைக்கு பேசணும். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி இந்த மாதிரியான ஒரு சேவை விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆனால் சமூக சேவை அப்படின்னு செய்யறதுக்கு வந்து வயது அப்படி ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா மலாலா வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கும்போது அவங்களோட வயசு 16. என்னோட பயணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக என்னோட வாழ்க்கை அனுபவத்துலேருந்து, வாழ்க்கை பாடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சுது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து சென்னையில் அயனாவரம் அங்கே பக்கத்தில் இருக்கிற தாகூர் நகர் அப்படின்ற ஒரு ஸ்லம்மில் தான். அப்பா ரயில்வேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவால் வந்து எங்களால் எவ்வளோ படிக்க வைக்கணுமோ அவ்வளோ படிக்க வச்சாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலையே சில விஷயங்களுக்கு வந்து தள்ளிச்சு. +2 முடிச்சுட்டு நான் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் போய் ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சாரணியர்கள் இயக்கத்தில் வந்து அப்பா சேர்த்து விட்டதுனால அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாமே போயிருந்தோம். ஸோ அது மூலியமாக வந்து சமூக சேவையில் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அதன் காரணமாக தான் நான் போய் சேர்ந்த காலேஜை வந்து பேச்சுலர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் படிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் சேர்ந்தது. அதே நேரத்தில் வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அந்த மூலியமாக வந்து குரூப் டியில் வந்து வேலை கிடச்சிச்சு. ஸோ வேலையாக படிப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூழ்நிலை, அதுவும் ஒரு 17-18 வயசில் ஒரு பொண்ணுக்கு ரயில்வே வேலை கிடைக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்மளோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சி வீட்லேயும் வேண்டாம், நீ போய் வேலை பண்ணிகிட்டே படிச்சுட்டு வேணா ப்ரொமோஷன்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் சில விஷயங்களுக்கு பெண்களாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய சூழ்நிலை அப்படி இருந்ததுனால நான் போயிட்டு அங்கே வேலையில் சேர்ந்தேன். வேலையில் சேரும் போது முதல்ல என்ன நினச்சேன், ஏதோ +2 முடிச்சிருக்கிறதுனால பியூன் அந்த மாதிரி ஏதாவது வேலை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் போய் ஃபஸ்ட்டு சேர்ந்தது வந்து ரயில்வே கேன்டீனில்.
கேன்டீனில் வந்து 1000 பேருக்கு சமைக்கிற கேன்டீனில் பாத்திரம் கழுவணும், அந்த இடத்த பெருக்கணும், சுத்தம் செய்யணும், அந்த மாதிரி வேலை தான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீட்டில் வந்து அழுதேன், இல்லை எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே எனக்கு சொன்ன ஒரே ஒரு சமாதானம் என்னென்னா, நீ வந்து இந்த வேலையை வச்சுட்டு வேணால் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இதாக சொன்னாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் நானும் வந்து 3 வருஷம் அங்கே வந்து அந்த ரயில்வே கேன்டீனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய பாடங்கள். ஏன்னா என் கூட படித்தவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க என்னை பார்த்துட்டு என்னை யாருன்னே தெரியாத மாதிரி போகிறது, ரோட்டில் பெருக்கிட்டு இருக்கும் போது இல்லை யாருன்னே தெரியாத மாதிரி போகும்போதுலாம் எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து கல்வி அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நம்மளை யாருமே இந்த சமுதாயத்தில் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்போது வந்து பிஎஸ்சி சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸில் சேர்ந்து ரெகுலராக படிச்சுட்டு இருந்தேன். அப்போது பாஸ் ஆன உடனே எனக்கு டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் மும்பையில் இருக்குது, ஏஷியாலேயே வந்து சோஷியல் ஒர்க்கான பெஸ்ட் காலேஜ், அதை பற்றி தெரிய வந்தது. அப்போது என்னோடய நண்பரோட உதவினால் அந்த இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு சொன்னாங்க இது மாதிரி வந்திருக்குன்னு. வீட்டில் வந்து போக வேண்டாம், ஏன்னா ரயில்வே வேலையை விட்டு போக வேண்டாம்னு பெரிய எதிர்ப்பு. ஆனால் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால நான் வீட்டை எதிர்த்துட்டு வீட்டில் அப்பா அம்மா கூடலாம் பேசாமல் நான் மும்பை கிளம்பி போயிட்டேன். அங்கே தான் டாடா இன்ஸ்டியூட் தான் என்னோடய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகள், பெண்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சில விஷயங்களெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ஒரு பெண்ணாக நான் வந்து எப்படி என்னை தயார் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து டாடா இன்ஸ்டியூட்டில் தான் கற்றுக்கிட்டேன். அங்கே மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க்கு, அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து தலித் மற்றும் பழங்குடி மக்களுக்கான சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ், அந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்து நான் படித்தேன். அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் எலெக்ஷன் வந்தது. எலெக்ஷன் வரும்போது எல்லோரும் வந்து அப்ரோச் பண்ணாங்க. நான் வந்து எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா, அங்கே போகணும், படிக்கணும், நான் வந்து நல்ல நிலைமைக்கு வரணுன்ற ஒரு விஷயந்தான் இருந்தது. ஆனால் நான் படித்தது எல்லாமே தமிழ் மீடியம். ஆனால் எனக்கு அங்கே ஆங்கிலத்தோட கொஞ்சம் கோப்பப் பண்ணிக்கிறதுக்கும் அங்கே இருக்க ஹை லெவல் பசங்களோட கொஞ்சம் பழகிறதுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்று விஷயம், எனக்கு இப்போவும் கூட ஒரு விஷயம் எனக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா, நான் வந்து தோத்தேன்னா அது என்னோடய தோல்வியாக மட்டும் இருக்காது. என்ன மாதிரி வந்து படிக்கணும்னு வெளியில் வர எல்லா பெண்களுக்கும் நான் சொல்கிற ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக போயிடும். அதனால் நம்மளோட வெற்றி இங்கே இனிமேல் வந்து படிக்கணுன்ற பசங்களுக்கு, இனிமேல் மேலே வரணுன்ற உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு அப்போவும் அதையும் தான் என் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி படித்து அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனில் நின்னேன். எலெக்ஷனில் நிற்கும் போதும் நிறைய தடைகள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துலேருந்து ஒரு பொண்ணு, அதுவும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் ஊருக்கு வந்து நீ வந்து எங்களுக்கு பிரசிடெண்ட் ஆகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் எழுந்தது. அது எல்லாமும் மீறி டாடா இன்ஸ்டியூட்டோட 75 வருஷத்தில் முதல் பெண் பிரசிடெண்ட்டாக வந்து நான் செலக்ட் ஆனேன். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. கான்ஃபிடென்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் யூஎஸ்க்கு செலக்ட் ஆன ஒரு 6 months ப்ராஜெக்ட்டு. இங்கே இருக்கிற வந்து மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிக்கும் அமெரிக்காவில் இருக்கிற கருப்பின மக்களுக்கும் போராட்டங்களுக்கான ஒற்றுமையை வந்து ஒரு ஆய்வு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன். அங்கே 6 மாதம் போய் அங்கே துலின் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்துட்டதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு ஒரே விஷயம் தோணிட்டு இருந்தது என்னென்னா, ஒரு நல்ல வேலை கிடச்சிடணும். ஏன்னா இருக்கிற வேலையை நான் ரயில்வே வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் இங்கே சேர்ந்தேன். அப்போது சேரும் போது இங்கே அட்லீஸ்ட் என்ன ஒரு 20,000 30,000 நம்மளுக்கு வேலை கிடச்சிட்டா கூட போதும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா கேம்பஸ் இன்டர்வியூவில் போய் செலக்ட் ஆகும்போது தான் ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியில் வந்து நான் செலக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் என்னோடய பயணம். ஆஸ்திரேலியாவில் போயிட்டு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு. நிச்சயமாக அங்கே ஆஸ்திரேலியா வாழ்க்கை எப்படி? இப்போ நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் அதுதான் படிச்சிருக்கீங்க, இது சார்ந்த துறை தான். இப்போ அந்த பழங்குடியின மக்கள் பற்றின ஒரு ஆய்வு பணின்னு வரும்போது, ஒரு வேறு நாட்டில் போய் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னும் போதும், அதுவும் இதற்கான ஒரு ஆய்விலெல்லாம் ஈடுபடுறோம் போது அந்த பணி எப்படி இருந்துச்சு மேடம்?
ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு, அதுவும் ஆஸ்திரேலியன் அபாரிஜினல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே பழங்குடி மக்களை. ஸோ அவங்களோட வந்து போய் செய்ய வேண்டியது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா நான் செலக்ட் ஆனது வந்து ஒரு மைனிங் கம்பெனி, டைமண்ட் மைனிங் கம்பெனி. ஸோ அவங்களுக்கும் இங்கே இருக்க அங்கே இருக்க பழங்குடி மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எந்த மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், அந்த பழங்குடி மக்களுக்கு வந்து இந்த மைனிங் கம்பெனியால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம். எல்லாருமே ஆரம்பத்தில் என்ன கேட்டாங்க, சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு நீ போய் ஒரு மைனிங் கம்பெனியில் வேலை செய்ய போறியே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மாற்றணுன்னா வி ஹாவ் டு பி இன் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. வெளியில் இருந்துட்டு மட்டுமே ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் அங்கே போய் பார்க்கும்போது தான் அந்த பழங்குடி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து மைனிங் கம்பெனி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியுன்ற ஒரு ஆர்வமும் எனக்கு இருந்தது. அதனால் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டே அங்கே போனேன். அங்கே வந்து பழங்குடி மக்கள் சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கே கொஞ்சம், ஏன்னா டைரெக்டாக சென்னையிலேருந்து மும்பை, அப்புறம் மும்பையிலேருந்து அங்கேருந்து ஆஸ்திரேலியான்னும் போது எனக்கு ஒரு பெரிய கல்ச்சுரல் சேஞ்ச் இருந்தது. சில இடத்துல கல்ச்சுரல் ஷாக் இருந்தது. அவங்க போன உடனே என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்னா, பழங்குடி மக்கள்லாம் பார்க்கும்போது என்னோட ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி மாதிரியே இருப்பாங்க. அந்த திராவிடியன் அந்த முகம், அவங்களோட கல்ச்சர், அது எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது. ப்ளஸ் நான் தலித்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸ்க்கான ஸ்பெஷலைசேஷன் படித்ததுனால மகாராஷ்டிராவில் இருக்கிற, இந்தியா முழுக்க இருக்கிற ட்ரைபல்ஸ் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு கன்செப்டுவலைசேஷன் எனக்கு கிடைச்சிது. அதனால் அங்கே போயிட்டு அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஐடியாலஜிஸு, அவங்களோட பிரச்சனைகள், வே ஆஃப் லிவிங்கு, அதெல்லாமே என்னால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ என்னோடய கம்பெனியில் நான் பேசும்போது கூட 2 இருந்துச்சு, இந்த மைன் பார்ட்டிசிபேஷன் அக்ரிமெண்ட், அப்புறமா லேண்ட் யூஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு 2 இருந்தது. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை டீட்டெயில்டாக படிச்சுட்டு கம்பெனி வந்து என்ன இன்னும் வந்து அபாரிஜினல் பீப்புளுக்கு பண்ணலை, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ரிப்போர்ட்டாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அங்கே கொடுக்க முடிஞ்சுது. அவங்களும் வந்து என்னை ரொம்ப, அவங்க கூப்பிடுறதே கங்காய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அங்கே இருக்க அபாரிஜினல்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு கங்காய்னா என்னமோ திட்டுறாங்களா அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் கங்காய் அப்படின்னா பேத்தி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அங்கே இருக்கிற ஓல்டு லேடிஸ் அவங்க எல்லாருமே வந்து கங்காய்னு கூப்பிடுவாங்க. ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கிடச்சிது எனக்கு. ஏன்னா நம்மளோட கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே ஒத்து போகும்போது அவங்களுக்குள்ள ஒருத்தியாக நான் அவங்களோட இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்காக போராடக்கூடிய, அவங்களோட சேர்ந்து, ஏன்னா அவங்களுக்காக நம்ம குரல் கொடுக்க முடியாது, அவங்களோட சேர்ந்து அவங்களோட குரலில் ஒன்றா என் குரலும் இருந்தது அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிச்சயமா. அதுக்கப்புறம் அந்த வேலையை நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்கும் அங்கே போய் நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த பணியை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து நீங்களே ஒரு அமைப்பை உருவாக்கி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் பணி செஞ்சிட்ருக்கீங்க. குழந்தைகள் அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களோட அனுபவத்தில் இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு தேடலோட ஒரு தேவையோட இன்றைக்கி சிறார்கள் குழந்தைகள் இருக்காங்க? குழந்தைகள்னு பொதுவாக நம்ம பார்த்துக்கும் போது எல்லா குழந்தைங்களும் ஜென்ரலைஸ் பண்ணி பேசலாம். ஆனால் இப்போ நிறைய நீடு இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அர்பனில் இருக்கிற ஸ்லம்ஸில் இருக்க, ஸ்பெஷலாக வெரி வல்னரபிள் சுச்சுவேஷனில் இருக்க அவங்களும், அப்புறம் வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்களையும் வந்து பர்டிகுலராக எங்களோட ஃபோக்கஸில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம அர்பன் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும் போது அவங்களோட வாட்டரில், சானிடேஷன்லேருந்து, அதுக்கப்புறம் அவங்களோட லிவிங் ஸ்பேஸ் கூட ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும். எப்பவுமே நம்ம வீடு நம்மளுக்கு சொந்தம் இல்லை, நம்ம என்றைக்கு வேணாலும் இங்கேருந்து வந்து அகற்றப்படுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழும் போது அந்த இடத்துல நம்மளால் பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது, ஈவன் ஃபார் அடல்ட்ஸ். அப்போ குழந்தைங்களோட நிலைமையை நம்ம நினச்சி பார்க்கும் போது அது ரொம்ப, ஏன்னா இது எவிக்ஷன் நடக்குது, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஸ்லம் கிளியரன்ஸ் பண்ணி கண்ணகி நகர், அதுக்கப்புறமா செம்மஞ்சேரி அந்த இடத்துலலாம் வந்து முழுக்க இருக்கும் போது நாங்கள் போய் பேசும்போது ஸ்லம்ஸில் இருக்க குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க, அக்கா நாங்கள் இங்கே எத்தனை நாளைக்கு இருப்போன்னே தெரியல, நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லி தருவீங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வேறு இடத்துக்காவது எங்களை மாற்றிட்டாங்கன்னா அங்களும் வந்து எங்கள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப டீப்பான ஒரு விஷயம், அது டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டீப்பான ஒரு அசஸ்மெண்ட் அனாலிசிஸ் கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயமா இன்றைய சூழ்நிலைகளில் மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்களோட ட்ரீம் எப்படி இருக்கும்,
அவங்க வந்து என்ன மாதிரி விஷயத்தை நோக்கி அவங்களோட, ஏன்னா அவங்களால வந்து இதை பற்றி தான் நிறைய திங்க் பண்ண முடியும். நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்லம்ஸில் இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து ரவுடிங்க, அவங்க வந்து அடங்க மாட்டாங்க, அவங்க வந்து இவ்வளோ தப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த சமுதாயமாக தான் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிட்டேருந்து மாற்றணும். அந்த குழந்தைங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோன்னா அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி மாற மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாததுனால, அவங்கள ஒதுக்கப்பட்டு வச்சுருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குது. ஏன்னா என்னோடய லைஃப் வந்து எஜுகேஷனில் தான் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது இல்லைன்னா நான் இன்னும் வந்து ரயில்வேல பெருக்கிட்டோ இல்லைன்னா பாத்திரம் கழுவிட்டோ இருந்திருப்பேன். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அங்கே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் மோஸ்ட்லி எல்லோரும் படிக்கிறாங்க, ஸ்கூலில் சில விஷயங்கள் சொல்லித்தராங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் பார்க்கும்போது ஒரு பெரிய கேப் இருக்குது. அந்த பெரிய கேப்பில் அந்த குழந்தைங்களோட டேலண்ட்டு, ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்கெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கே லேக் ஆகும்போது குழந்தைங்கள ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் ஆகிடுறாங்க. அப்படியும் இல்லை நீந்தி போராடி ஹையர் எஜுகேஷன் போனாலும் அங்கே வந்து படிக்கிற குழந்தைங்களோட காம்படிஷனில் அவங்களால வந்து கம்பேர் பண்ணிக்க முடியல, எனக்கு செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அங்கே போய் சூசைட் பண்ணிக்கிறவங்களும், அங்கே போயிட்டு என்ன சொல்கிறது டிஸ்கிரிமினேஷனால் ட்ராப் அவுட் ஆகி வர குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னென்னா குழந்தைங்களோட தன்னம்பிக்கையை முதல்ல வந்து நம்ம வளர்க்கணும். அந்த தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்க மைண்டை எவ்வளோ எங்கேஜாக வச்சுக்கணும், எவ்வளோ க்ரியேட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து டீமாக வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ட்ராயிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், க்ரியேட்டிவ் ரைட்டிங், குங்ஃபு, டான்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள், கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் சோஷியல் எஜுகேஷன், அது ரெண்டுத்தையுமே சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக, ஒரு டேலண்டடான ஒரு அவங்களுக்குள்ள நேச்சராகவே வந்து பை பிளட்டு ஒரு கல்ச்சர், ஒரு ஆர்ட் ஒன்று இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே. அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்ட்டு டேப் பண்ணி விட்டோன்னா அவங்க வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி. இப்போ ஒரு அமைப்பு ரீதியாக இப்போ ஒரு குழுவாக அமைச்சு தான் பல இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் அந்த போய் பார்த்த அனுபவங்கள், கேஸ் ஸ்டடி நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இதை நாங்கள் சரி பண்ணியிருக்கோம், அவங்க லைஃப் இப்படி மாறி இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். கண்டிப்பாக வியாசார் பாடி ஸ்லம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டீம் அப்படின்னு சொல்லணுன்னா ஒரு பெரிய டீம் இருக்குது எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தோம். ஸ்பெஷலாக வந்து அட்டகத்தி மெட்ராஸ் இப்போ கபாலி பண்ணிகிட்டு இருக்க டைரக்டர் ரஞ்சித் தோழர் இருக்கார். அவரும் வந்து என்னோட நண்பர். அவரும் இதில் ரொம்ப முக்கிய பங்கு இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளாஸஸ்லாம் போகுது, ரெகுலராக குழந்தைங்க வராங்க. வந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு கொஞ்ச நாள் கழித்து சிலரை வந்து எங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் பேர் சொல்ல முடியாது, 2 குழந்தைகள். அதில் வந்து ஒருத்தவங்க, ஒரு பையன் எப்படின்னா வீட்டில் எப்போவுமே அவனை திட்டிகிட்டே இருப்பாங்க, அடிச்சுனே இருப்பாங்க. அவன் வந்து வீட்டில் இருக்க மாட்டான், வெளியில் போயிடுவான். கேட்டால் வந்து அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸு, வீட்டில் கம்ப்ளைண்ட்ஸு. அவன்னா எங்ககிட்ட மட்டும் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு கிளாஸ்க்கு ரெகுலராக ரொம்ப அழகாக வந்து இங்கிலீஷ் பேசுவான். அவன் ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவான். அப்போ வந்து அவன் கூட உட்காந்து பேசும்போது தான் அவனோட பிரச்சனைகள் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு பேசணும். அவங்க வீட்டில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், ஏன் அவனை திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா அவங்களால வந்து மற்றவங்க பேசுகிறத வந்து ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா அந்த பையன் வந்து திருநங்கையாக மாறி வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரியான ஆட்டிடியூடு, எல்லாருக்கிட்டையும் பேசுறது, வெறும் கேர்ள்ஸ் கூட மட்டும் பேசுறது, அந்த மாதிரி விஷயம்லாம். ஏன்னா நம்ம கிளாஸ்லேயே பார்க்கும்போது அவனுக்கு கேர்ள்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எங்களால் அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட முடிஞ்சுது. அப்புறம் அவங்க வீட்டில் போய் பேசி இது வந்து தப்பு கிடையாது, கண்டிப்பாக வந்து இந்த தம்பி மேலே தப்பு கிடையாது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு நீங்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க வீட்டில் பேசி, அந்த பையன்கிட்டையும் பேசி அவங்க அப்புறமா இன்னொரு திருநங்கைகளுக்கான ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து அவங்க அவனோட பேசி அவங்கள வந்து என்ன மாதிரி எஜுகேஷனோட மோட்டிவேட் பண்ணி இப்போது ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து ஆயிருக்காங்க. அப்புறமா லிவிங் ஸ்மைல் வித்யா, அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸாம்பிள்லாம் சொல்லி அவன் வந்து இப்போ ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்காங்க.
எல்லாருக்கிட்டையும் திரும்பி இன்னும் கொஞ்ச நாள் நடுவில் கிளாஸ்க்கு வரல, இது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நல்லா பேசி இப்போ நல்லபடியாக கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்க ஒன்று. இன்னொரு ஒரு பொண்ணு ஒருத்தவங்க 8th ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட்டு. அவங்க ட்ராப் அவுட் ஆகிட்டு வீட்டு சுச்சுவேஷனில் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்மில் தான் அவங்களோட வீடு இருக்கும். அவங்களோட வீடுன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் இந்த 4 டைல்ஸை சேர்த்து வச்சோன்னா அதுதான் அவங்களோட வீடு. அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசி ட்ராப் அவுட்லாம் வேண்டாம், என்னோடய ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிக்குவேன். அதில் சொல்கிறது வந்து நான் கொஞ்சம் பெருமையாக தான் எடுத்துக்கிறேனே தவிர ஐயோ நம்ம இங்கே வேலை செஞ்சோன்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்களோ இல்லை, அது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சிங் ஏஜெண்ட்டாக எல்லாருக்கிட்டையும் போய் சேரணுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு அது அப்படியாக்கா, அப்போ நான் கூட முன்னாடி வந்துடுவேன் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் போய் ஹாஸ்டலில் இப்போ தான் பேசியிருக்கோம் அவங்கக்கிட்ட, அவங்க அம்மா கிட்டலாம். அவங்க ஒரு அமைப்பில் போயிட்டு அவங்க ஹோமேஜ் வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்குன்னு சொல்லி அவங்களே படிக்க வைக்கிற மாதிரி. ஸோ இந்த 2 வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னா அவங்க படித்து முன்னாடி வந்துட்டாங்கன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ பெண்களுக்காகவும் நீங்கள் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியே நாளைக்கு இவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்ததுன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். இன்றைக்கி தனியாக இருக்கிற பெண்களும் சரி, சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட பெண்களும் சரி, ஒரு இளம் வயது அப்படின்னு வரும்போது பாலியல் தொந்தரவு இப்படி பல பிரச்சனைகளோடு இன்றைக்கி பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த சமூகத்தில் அவங்களுக்கான ஒரு இடம், அவங்களுக்கான தேவைன்னா என்ன பார்க்குறீங்க? பொதுவாக பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜாதி, வர்க்கம், மதம், பாலினம், பாலியல், திறன் இது எல்லா விஷயத்துலையுமே வந்து போராடி தான் ஒரு சமுதாயத்துலேருந்து வெளியில் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெண்கள் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து நம்மளுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லா பெண்களும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட கேம்பெயின் மூலியமாக கூட நாங்கள் கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யாருன்றதை உணரணும், நம்மளுக்குள்ளே இருக்க பவரை உணரணும். இப்போ ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. ஃபெமினிசம் என்றது என்ன, ரொம்ப சிம்பிளாக வந்து அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஃபெமினிசம்ன்ற ஒரு பெரிய கான்செப்ட் எங்கேயோ இருக்கிறத கூட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்லாம் நான் எங்கே போய் பேசும்போதோ நான் அதுதான் சொல்வேன். ஃபெமினிசம்ன்ற வார்த்தை வந்து எப்போ யார் நினச்சாலும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அது ஈஸியாக சொல்கிறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுவும் இல்லாமல் எல்லா பெண்களுக்குள்ளேயும் ஃபெமினிஸ்ட் இருக்காங்க. ஊரில் என்னோட வில்லேஜில் கிராமத்துலலாம் என் தாத்தா வந்து எதாவது பண்ண என் பாட்டி போட்டு அடிப்பாங்க, குடிச்சிட்டு வந்தால் என் பாட்டி போட்டு அடிப்பாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு ஃபெமினிசம் தான். நம்ம இங்கே வந்து ஒரு பெரிய கான்செப்டாக வந்து வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம். மக்களுக்கு போய் பெண்கள் புரிகிற விதமாக அதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களிடையே வந்து நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஒரு கவுன்சிலிங் சென்டர், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வந்து பேசலாம். அதுக்கப்புறம் படிப்பு சம்மந்தமாக எந்த பெண்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் மூலியமாக பயனடைறதுக்காக நிறைய வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் பெண்கள் சார்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு ஆவணப்படமாகவும் இப்போ நாங்கள் நம்ம நீலம் சார்பாக பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனை, அரசியல் அதிகாரம் பெண்களுக்கு ஏன் மறுக்கப்படுது, ஏன் வந்து பெண்கள் கல்வியில் வந்து பின்தங்கப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் வேலை செய்கிற இடங்களில் பெண்களுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்குது. அதுக்கப்புறமா ஜாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய வந்து தாழ்த்தப்பட்ட பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஆனால் அது வந்து வெளியில் நிறைய பேசப்பட மாட்டுது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முன்னிறுத்தி, அப்புறம் கௌரவ கொலைகள் நடக்குது, அந்த கௌரவ கொலைக்கான பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் முன்னிறுத்தி ஆவணப்படங்கள் மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நீலம் சார்பில். இப்போது நம்ம சின்ன குழந்தைங்களை பற்றி பேசும்போது இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிகைகளெல்லாம் பார்த்தது, பள்ளியில் படிக்கிற மாணவர்களே வந்து குற்றவாளிகளாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறத பார்க்குறோம். ஒரு சமூக ஆர்வலராக இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு வாட்டி கேட்குறீங்களா? இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை இன்னொரு பையனை அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போனாங்க. படிக்கிற வயசில் இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வன்முறை, அந்த வன்மம் வந்து சின்ன குழந்தைங்க மத்தியில் இவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக எப்படி பார்க்குறீங்க? இது மெயினாக நம்ம பார்க்கணுன்னா எப்போவுமே சொல்லுவேன், அந்த சின்ன பையன் மேலே வந்து தப்பு கிடையாது. நம்ம சமுதாயம், அவன் வளர்க்கப்படுற விதம், மீடியாவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவன் வந்து தினமும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அவனை ஒரு குற்றவாளியாக மாற்றுது. எப்பவுமே வந்து கிரிமினாலஜி அண்ட்
கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை ஏன் அந்த மாதிரி பண்ணால் அது வந்து பண்ணக்கூடிய மனநிலைமைக்கு எந்த விஷயம் கொண்டு போய் சேர்த்துருக்கு அவனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த குழந்தைகிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவனோட சேர்த்து அவனோட சுற்றி இருக்க சமுதாயத்துக்கும் வந்து சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா. ஏன்னா வந்து ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ன உடனே அவனை போட்டு அடித்து எல்லாமே அவன் மேலே குற்றத்தை சாட்டி இன்னும் வந்து அவனை வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம தள்ளுறோமே தவிர அதுக்கான தீர்வை வந்து எப்போவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் ஒரு தவறு செய்கிறான்னா அவனோட மெச்சூரிட்டி இல்லாததுக்கான காரணம் அந்த இடத்துல இருக்குது. அவன் ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சமுதாய உந்துதல் வந்து அவன் மேலே திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சமூக ஆர்வலராக இன்னும் இந்த சொசைட்டிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்களில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? சமூக ஆர்வலராக நான் எப்போவுமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கல்வி அறிவும் அரசியல் அதிகாரமும் தான் சமுதாய முன்னேற்றத்துக்கு வந்து கண்டிப்பாக அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கல்வியை வந்து எந்த முறையிலலாம் வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு போய் சேராத இடங்களுக்கு போய் சேர்க்க முடியுமோ அதை தான் மெயினாக வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநீதிகளில் வந்துட்டு இன்ஈக்வாலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த இன்ஈக்வாலிட்டி இல்லாத ஒரு சமுதாயத்தையும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகரக்கூடிய விஷயங்களுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நோக்கி கண்டிப்பாக பிற்காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படின்னா ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம், அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் விமனோட ஏன்னா ஒரு பெண் அப்படின்றவங்க வந்து நினச்சா நம்ம என்ன சொல்கிறது ஒரு குடும்பத்துலேருந்து சமுதாயத்துலேருந்து எல்லா விதத்துலேயும் மாற்றலாம். ஸோ அந்த பெண்கள் முன்னேற்றம், கல்வி, அதுக்கப்புறமா இன்ஈக்வாலிட்டிஸ் இருக்கிற ஜாதி அந்த மாதிரி விஷயங்களில் இன்ஈக்வாலிட்டிஸ் இல்லாமல் எல்லாருமே வந்து ஈக்குவலான ட்ரீட் பண்ணுற சோஷியல் ஜஸ்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ் அந்த விஷயங்களை நோக்கி நாங்கள் வேலை பார்க்கறதுக்கு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக மேடம், எந்த ஒரு விஷயத்துலையும் மாறுதல் ஏற்படுத்தணும் போது கல்வி ரொம்ப அவசியம் சொல்லியிருக்கீங்க. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணுங்கிறதையும் ஒரு மையமாக சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ சின்ன வயசில் ஒரு சமூகத்தினால ஒரு பாதிப்பை உங்களுக்கே ஏற்படுத்தினதோட விளைவாக அதை நீங்கள் ஜெயிச்சு இன்றைக்கி வந்து நான் மறுபடியும் இதே சமுதாயத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட பணியை முழு நேரமாக இதில் ஈடுபடுத்திக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இளம் சிறார்கள் அவங்களுக்கான தேவைகள் என்ன, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு முழு நேர பணியாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற எல்லாத்தையும் எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல பயனுள்ள தகவல்களை இன்றைக்கும் சுபவீர பாண்டியன் அவர்கள் அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி ரானடே குறித்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றியிருக்கிற ஒரு நினைவு உரை மிக புகழ்பெற்ற ஒன்று. 1943ஆம் ஆண்டு அவருடைய 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி ரானடேயை குறித்து, அவருடைய முழுமையான பெயர் மகாதேவ் கோவிந்த் ரானடே, சுருக்கமாக எம்ஜி ரானடே என்று சொல்லுவார்கள். நீதிபதி ரானடே குறித்து அம்பேத்கர் ஒரு உரையினை ஆற்றியிருக்கிறார். அந்த உரை தமிழிலும் சுப்பிரமணியன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு கோவையில் இருக்கிற புத்தா வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கிறது. ஒரு மிகச்சிறிய நூல் அல்லது ஒரு குறு நூல் என்று நாம் அதனை கூற வேண்டும். அந்த உரையில் அவர் ரானடேயை பற்றி மட்டுமில்லாமல் காந்தியாரை பற்றியும் ஜின்னாவை பற்றியும் பேசியிருக்கிறார். எனவே அந்த புத்தகத்திற்கு பெயரே ரானடே காந்தி ஜின்னா என்றுதான் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ரானடேயை பற்றி அவர் சொல்லுகிற போது அவர் மீது இவருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருந்திருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதே வேளையில் ரானடேக்கும் தனக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை என்பதையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன் உரையிலே வெளிப்படுத்துகிறார். அதுதான் அவர் உரையினுடைய தொடக்கம். ரானடேயை பற்றி சென்ற ஆண்டு ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். எல்லா விதத்திலும் ரானடே பற்றி பேசுவதற்கு ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் அவர்கள் பொருத்தமானவர். என்னை என் மீது கொண்டுள்ள அன்பினால் நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்று அம்பேத்கர் உரையை தொடங்குகிறார். எந்த விதத்தில் சீனிவாச சாஸ்திரி பொருத்தமானவர், எந்த விதத்தில்
தான் வெறும் அன்புக்காக மட்டுமே அழைக்கப்பட்டவன் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். ஸ்ரீனிவாச சாஸ்திரி குறைந்த நாட்களுக்காவது ரானடையோடு நெருங்கி பழகியவர். நேரடியான தொடர்பு இருந்த காரணத்தினாலே ரானடேயின் வாழ்வில் நடந்த சில செய்திகளையாவது அவர் கூற முடியும். ஆனால் நானோ ரானடையை பார்த்ததே இல்லை. ரானடையை பற்றி எனக்கு 2 செய்திகள் தான் தெரியும் என்கிறார் அம்பேத்கர். ஒன்று, 1901ஆம் ஆண்டு, அப்போது அம்பேத்கருக்கு 9 அல்லது 10 வயதாக இருக்கலாம். அப்போது பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் திடீரென்று பள்ளிக்கு விடுமுறை விட்டார்கள். இன்று நீதிபதி ரானடே இறந்து போய்விட்ட காரணத்தால் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை என்றார்கள். மற்ற எல்லா மாணவர்களைப் போல நானும் விடுமுறை என்று சொன்னவுடன் மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தேன். அதுதான் என் நினைவிலே இருக்கிறது. அப்போது ரானடையை பற்றி தனக்கு ஏதும் தெரியாது என்கிறார் அவர். யாரோ ஒருவர் இறந்து போய்விட்டார், பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை. பள்ளிக்கூடம் விடுமுறை விடுவதால் யார் இறந்து போனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி வேறு வந்து சேருகிறது. அந்த மனநிலையை அப்படியே பதிவு செய்கிற அம்பேத்கர். ஆனால் அதற்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியின் மூலமாகத்தான் நான் முதலாக ரானடையை பற்றிய ஒரு குறிப்பை தெரிந்து கொண்டேன். இந்த மகர் இனத்து மக்களினுடைய கல்விக்காக அவர்கள் ஒரு மனுவை கொடுத்தபோது அரசாங்கத்திடம், அந்த மனுவை எழுதி கொடுத்தவரே ரானடே தான். ரானடே தான் அந்த மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்து, நீங்கள் எப்படி மனு கொடுக்க வேண்டும், எப்படி போராட வேண்டும், எப்படி அந்த உரிமைகளை பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே அது 2வது செய்தி. அதற்கு பிறகு மறைந்த நீதிபதி அந்த ரானடேயின் மீது எனக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டது என்கிறார் அம்பேத்கர். அதற்கு பிறகு நான் அவரை பற்றி தெரிந்து கொண்டதெல்லாம் நூல்களின் மூலமாகத்தான், படித்து அறிந்து கொண்ட அந்த செய்திகளைத்தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று கூறுகிற அம்பேத்கர், அவருக்கு பல்வேறு விதமான இயல்புகள் உண்டு. ஒரு தடித்த கனமனான ஒரு உருவம், அந்த கனமான தோற்றம், அவருடைய மற்ற பேச்சுகள், இவை எல்லாவற்றையும் தாண்டி அடிப்படையில் பெண்களுக்காக அந்த நூற்றாண்டில் குரல் கொடுத்தவர் அவர். அதே நேரத்தில் இன்னொருவரோடு அம்பேத்கர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஏறத்தாழ ரானடையினுடைய காலமும் 1842 1901 வரையில் ஜோதிராவ் பூலே அவர்கள் அங்கே பிறந்து மராட்டியத்தில் வளர்ந்த காலகட்டமும் ஏறத்தாழ ஒன்று தான். 2ம் 19ஆம் நூற்றாண்டு, சில ஆண்டுகள் முன்னும் பின்னுமாக இருக்கும். எனவே ஜோதிராவ் பூலே அவர்களும் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை, புரட்சி கருத்துக்களை முதலாக மராத்தியத்திலும் அதன் வழியாக இந்தியாவிலும் தோற்றுவித்தவர் என்று சொல்லலாம். பூலே அளவுக்கு ரானடே மிகப்பெரிய புரட்சிகரமான செயல்களையெல்லாம் செய்யவில்லை என்றாலும், ரானடேயும் தன் பங்கிற்கு பெண்கள் விடுதலைக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பால்ய விவாக ஒழிப்பு, அதாவது குழந்தை திருமண ஒழிப்பு என்பதும், உடன்கட்டை ஏறுதல் எதிர்ப்பு என்பதும், பெண் கல்வி என்பதும், கணவனை இழந்த பெண்களுக்கு மறுமணம் என்பதும் எல்லாம் ரானடே அவர்கள் முன்னெடுத்த கோரிக்கைகளில் சில. இவற்றை நாம் அடிப்படையில் பார்த்தாலே இந்த கோரிக்கைகளே மிக தெளிவாகவும் பெண் சமுதாயத்தினுடைய விடுதலைக்கு உதவுகின்றனவாகவும் இருக்கின்றன. ஏனென்றால் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே தான் எல்லோருக்கும் கல்வி என்கிற கோட்பாடே இந்த நாட்டிற்குள் வந்து சேர்ந்தது. அப்படி எல்லோருக்கும் கல்வி என்கிற நிலை வந்ததற்கு பிறகும் ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்களை தவிர வேறு யாருக்கும் கல்வி இல்லை என்கிற நிலையை மாற்றி வெள்ளைக்காரர்கள் எல்லோருக்கும் கல்வி என்று சொன்னார்கள். ஆனால் அப்போதும் கூட எல்லா சமூகத்திலும் பிறந்தவர்கள் உடனடியாக கல்விக்கூடத்திற்கு வந்துவிடவில்லை. மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து அந்த அடுக்கில் எந்தெந்த சாதியினர் எங்கு அடுக்குகளில் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதில் மேலடுக்கில் இருந்தவர்கள் முதலில் அடுத்தடுக்குகளில் இருந்தவர்கள் என்று கல்விக்கூடங்களுக்கு வந்தார்கள். ஆனால் அப்போதும் பெண்கள் கல்விக்கூடங்களுக்கு வருவதற்கு நாளாயிற்று. இப்படித்தான் கல்வி வந்தது. எனவே நமக்கு கல்வி வருவதற்கும் ரானடே ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் என்பதால் அவரை போற்றுவதும் புகழ்வதும் அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்வதும் சரியானது தான் என்று அம்பேத்கர் கூறுகிறார். ஏன் இதனை அவர் அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால், பிறந்த நாள் விழாக்கள் வேண்டாம், தனி மனித துதி பாடல்கள் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறவர் அம்பேத்கர். அப்போதுதான் காந்தி, ஜின்னா போன்றவர்களினுடைய பிறந்தநாள் விழாக்கள் கூட கொண்டாடப்பட வேண்டாம் என்று சொல்லுகிற நான் எதற்காக ரானடேயின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்கிறேன் என்பதை அவர் விளக்குகிறார்.
பொதுவாக இந்த பிறந்த நாள் விழா என்று வைத்து ஒரு தலைவரை பாராட்டுவது 2 விதமான போக்குகளை உடையது. ஒன்று, அவருடைய பெருமிதங்களை எடுத்துச் சொல்லி, அவர் செய்த தொண்டுகளை எடுத்துச் சொல்லி, மறுபடியும் அந்த தொண்டு இந்த மண்ணில் வளர வேண்டும் என்பதற்காக அந்த விழா கொண்டாடப்படுமானால் அது சரியானது தான் என்கிறார் அவர். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு தலைவனிடத்தில் மயங்கி அவனுக்கு அடிமையாக ஆகி முடங்கி போய் அவன் புகழை கண்மூடித்தனமாக பாடிக்கொண்டிருந்தால் அது அடிமைத்தனத்துக்கும் மூட நம்பிக்கைக்கும் வழிவகுக்கும். அதுதான் தனி மனித வழிபாடாக முடியும். ஆங்கிலத்தில் ஹீரோ வொர்ஷிப் என்று சொல்கிறோமே, அப்படி முடியும் என்கிறார். எனவே பிறந்தநாள் விழாவே கூடாதா என்றால் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் தொண்டுகளை மக்களுக்கு சொல்லி மக்களையும் தொண்டு அறத்தில் ஈடுபடுத்த முயற்சிப்பதென்றால் பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடலாம். இல்லை ஒரு தலைவனை வழிபடுவதற்காக மட்டுமென்றால் அது கூடாது என்று பிறந்தநாள் கொண்டாட்டம் பற்றிய ஒரு குறிப்பையும் அந்த உரையில் அண்ணல் அம்பேத்கர் தந்திருக்கிறார். ரானடே, காந்தி, ஜின்னா என்கிற அந்த குறுநூல் ஒவ்வொருவராலும் படிக்கப்பட வேண்டிய நூலாக இருக்கிறது. நம் சுற்றுச்சூழல் சீராக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு சீராக வைக்க வேண்டும் என்ற தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பலமுறை இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எந்த அளவிற்கு இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களிடம் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு வருகிற ஆராய்ச்சிகள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளினால் ஏற்படுகிற தீமைகளை பல இடங்களில் பல நாடுகளில் அதை பற்றியுள்ள கருத்துக்கள் தினமும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய தாக்கம் நமக்கு தெரிந்திருந்தால் கூட, ஆனால் அதனுடைய பக்க விளைவுகள், பின் விளைவுகள் எந்த அளவிற்கு இருப்பது என்பதை இன்றைக்கு ஆராய்ச்சி, அதனால் வருகிற அந்த கண்டுபிடிப்புகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சில தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம் இன்று கூட குறைந்ததாக இல்லை. ஒரு காலத்தில் நம்முடைய விவசாயத்தை, அதனுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சூழலை நாம் உருவாக்கியோம். ஏனென்றால் நம்முடைய விவசாயத்தினுடைய உற்பத்தி திறன் குறைந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில், அதிலும் சிறப்பாக கிட்டத்தட்ட 30-40 விழுக்காடு நம்முடைய உணவு உற்பத்தியை அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த பூச்சிக்களால் என்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த பூச்சிக்களை விவசாயத்திற்கு, பொதுவாக பயிர்களை நாசப்படுத்துகிற அந்த பூச்சிகளை ஒழிப்பதற்காக வேண்டிதான் முதலாக இந்த பெஸ்டிசைடு என்று சொல்லப்படுகிற பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு காலத்தில் நம்முடைய விவசாயத்தில் ஏற்படுகிற இந்த பூச்சிகளால் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகளுக்கு இயற்கை முறையில் தான் நாம் ஒரு முயற்சி செய்து அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தி வந்தோம். ஏனென்றால் இன்று கூட நினைவு இருக்கிறது, பூச்சிகள் அதிகமாக வந்து தொல்லை கொடுக்கின்ற அந்த பயிர்களில் சாம்பலை போடுகிற ஒரு பழக்கம் இருந்தது. அதற்கும் பூச்சிகள் கட்டுப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக விளைவிக்கின்ற இடங்களில் இந்த மாதிரி தீமை தரக்கூடிய அந்த பூச்சிகளை ஒழிப்பதற்காக பெஸ்டிசைடு என்று சொல்லப்படுகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்துகிற ஒரு முறை இந்தியாவில் வந்த பிற்பாடு, பயன்படுத்துவது தவறா சரியா என்று சொல்வதை விட, அதை எந்த அளவிற்கு ஒரு விஞ்ஞான ரீதியாக அதை பயன்படுத்துகிற முறை நம்மிடம் இல்லாதனுடைய விளைவாக ஏற்பட்ட இந்த துன்பம்தான் இன்றைக்கு நம்முடைய சுற்றுச்சூழலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய உச்சக்கட்டத்தின் செயல்பாடு தான் இன்றைக்கு
தாய்ப்பாலில் கூட இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு அதனுடைய தாக்கம் இருக்கின்றது. அதையும் தாண்டி நாம் உண்கிற உணவில் அது காய்கறிகளாக அல்லது பழங்களாக எதுவாக இருந்தாலும் அதை நாம் பார்க்கிற பொழுது இதில் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கிறதா இல்லையா, அதை நம்ம எவ்வாறு கழுவ வேண்டும் என்ற அறிவும் இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. ஆனால்தான் ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லப்படுகிற அந்த சூழலில் வளருகிற காய்கறிகளுக்கும் பழங்களுக்கும் இன்றைக்கி அதிக கிராக்கி இருக்கிறது. ஆனால் நடந்து முடிந்த விஷயம் என்னவென்றால், அல்ல நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் அதிகமாக பயன்படுத்தி நாம் வாழ்கிற இடங்களில் நாம் பயன்படுத்துகிற பொருள்களெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்துடைய தாக்கம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏன் நம்ம அணிந்திருக்கிற ஆடையிலும் சரி, உட்கார்ந்திருக்கிற நாற்காலி இல்லை மேசை என்று சொல்லப்படுகிற பொருள்களாக இருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து இடங்களிலும் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு நம் சிறப்பாக குழந்தைகள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்திற்கு பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள் பயன்படுத்துகிற பொம்மைகள் அல்லது அவர்கள் உண்கிற சில உணவுகள் இதில் கூட இருப்பதனுடைய விளைவாக அதிகமாக உலகம் பூராவும் எந்தெந்த குழந்தைகள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அதிகமாக பயன்படுத்துகிற இடங்களில் இருந்தார்களோ அவர்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிற ஒரு உண்மையான செய்திகள் இன்றைக்கு உலக ஐக்கிய நாடுகள் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால்தான் நாம் இந்த உலகில் வாழ்கிற பொழுது நம்முடைய சுவாச காற்று, அந்த இயற்கையாக சுவாசிக்கின்ற அந்த காற்றும், நாம் குடிக்கின்ற தண்ணீரும், உண்கிற உணவும், நம்முடைய வாழிடங்களும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தாத இடமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால்தான் நாம் பயன்படுத்துகிற எந்த பொருளாக இருந்தாலும் அதில் பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை விஞ்ஞான ரீதியாக அறிந்து அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய வாழிடங்களை நம்ம உருவாக்கி கொள்வதோடு இல்லாமல் அத்தகைய இடங்களில் நாம் வாழ்கிற இடம் சிறுசாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம், அது முக்கியமல்ல. நம்முடைய வாழ் இடம் எந்த அளவிற்கு நாம் வாழ்வதற்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை நாம் உறுதி செய்தாலே நிச்சயமாக ஒரு நோயற்ற வாழ்வதற்கு இது வழி கொடுக்கிறது. ஆனால்தான் நாம் சில நேரங்களில் தேவையற்ற விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்தி இந்த மாதிரி பிரச்சனையில் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் என்பது இப்பொழுது நமக்கு புரிகிறது. ஏனென்றால் ஒரு வீடை கட்டுகிற பொழுது என்னென்ன முயற்சியோ எடுக்கிறோம், ஆனால் அந்த வீடு ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ அல்லது வேறு சுற்றுச்சூழலுக்கு எதிராக உள்ள பொருள்களை உள்ளடக்கி இருக்கிறதா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து நாம் அத்தகைய ஒரு வாழிடத்தில் வாழுகிற ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்த இடமெல்லாம் ஒரு இயற்கையோடு இணைந்தது தான். ஆனால் இன்றைக்கு செயற்கை நிலைக்கு வந்ததனுடைய விளைவாக இந்த மாதிரி ஒரு தாக்கத்திற்கு, அதுவும் சிறப்பாக குழந்தைகள் இருக்கிற இடங்கள் எப்பொழுதுமே இத்தகைய சூழலில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்கிற பொழுது இந்த மாதிரி நச்சு பொருள்களை தகர்த்து நம் இயற்கையாக இருக்கிற, அதனால்தான் இன்று கூட விவசாயத்திற்கு அதிக தீமை தரக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு இயற்கையிலிருந்தே பயோபெஸ்டிசைடு என்று சொல்லப்படுகிற பொருட்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை அதிகமாக மக்கள் அதுவும் சரியான அளவிற்கு பயன்படுத்தி இந்த மாதிரி இயற்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை நாம் அறவே ஒழிக்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழல் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் ஒரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வது போல அந்த நோயற்ற வாழ்வுக்கு நாம் வழி தருகிறோம். ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழலை ஒரு சிறந்த இடமாக
பாதுகாக்கிற ஒரு முயற்சியை நாம் செய்கிற பொழுது இத்தகைய பூச்சிக்கொல்லி மருந்துகளால் நமக்கு எந்த பாதிப்பும் வராமல் நம்முடைய குழந்தை செல்வங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்குகிறோம்.